அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கங்கள். ஆதவன் தொலைக்காட்சியின் சுகவாழ்வு நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எனவே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சுகவாழ்வு நிகழ்ச்சி ஒரு ஸ்பெஷலான நிகழ்ச்சியாக வந்து இடம்பெற போகிறது. நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்பெஷலான லொக்கேஷனில் நைன் வெல்ஸ் மருத்துவமனையில் வந்து இருக்கிறேன், கண் மருத்துவமனை. எனவே அவங்க தான் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்க போகிறாங்க. நைன் வெல்ஸ் இந்த மருத்துவமனை பற்றி நாங்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், உயர்தரமான கண் சிகிச்சைகள் இங்கே வந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை விட அதிகூடிய தொழில்நுட்ப வசதிகள் எல்லாமே வந்து பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நிபுணத்துவம் வாய்ந்த மருத்துவர்கள் வந்து காணப்படுறாங்க. கண் சார்ந்த எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்ற நேரத்தில் அதற்கு சரியான முறையில் தகுந்த சிகிச்சைகளை இங்கே வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதை விட கண் தொடர்பிலான பல விஷயங்கள் வந்து ஏற்படுகின்ற நேரத்தில் அதில் மிக முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சிகிச்சைக்கு அப்புறமாக பராமரிப்பு வசதிகள் சரியான முறையில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து கிடைக்கணும். எனவே அந்த பராமரிப்பு வசதிகளை சரியான முறையில் வந்து கொடுக்கிறது எது அப்படின்னு சொன்னால் இந்த நைன் வெல்ஸ் மருத்துவமனை. அதை விட கண் பார்வையை வந்து பாதுகாப்பதில் உயர்தரமான ஒரு நிலையான தன்மையை வந்து இவங்க வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. எனவே நைன் வெல்ஸ் மருத்துவமனை தான் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு இன்றைய நாளில் அனுசரணை வந்து வழங்க போகிறாங்க. அந்த மருத்துவமனையினுடைய ஒரு வைத்திய நிபுணர் தான் இன்றைய நாள் எங்களோடு வந்து இணைந்து கொள்ள போகிறாரு. இன்றைய சுகவாழ்வு நிகழ்ச்சியில் நாங்கள் பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், கண் பார்வை தொடர்பிலாக இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை பற்றி நாங்கள் பேச போகிறோம். அன்றாடம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கேள்விப்படுகின்ற, பார்க்கின்ற, அனுபவிக்கின்ற பல விஷயங்கள் காணப்படுகிறது. இந்த கண் பார்வை தொடர்பிலான மூட நம்பிக்கைகள் காலாகாலமாக எங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விடயத்தில் இந்த விஷயங்கள் வந்து பின்பற்றப்பட்டு கொண்டு வருகிறது. கண்கள் மூலமாக இந்த உலகத்தை வந்து நாங்கள் பார்க்கறதுக்கும் உலகத்தினுடைய செயற்பாடுகளை அனுபவிக்கிறதுக்கும் எங்களுடைய கண்கள் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக வந்து காணப்படுகிறது. எனவே கண்களை வந்து பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்குள்ள வந்து இருக்கிறது. ஆனாலும் கூட இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கண் பார்வை தொடர்பாக நிறைய மூட நம்பிக்கைகள் வந்து காணப்படுகிறது. இது தொடர்பிலான நிறைய விஷயங்களை நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம். எனவே அதற்கு துறை சார்ந்த நிபுணரை எங்களுடைய நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். டாக்டர் பிரேமானந்த், கண் வைத்திய நிபுணர். அவர் கூட நாங்கள் நிறைய விஷயங்களை பேசி கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். ஓகே, இன்ற நாள் நாங்கள் பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கண் பார்வை தொடர்பிலான மூட நம்பிக்கைகள். இன்று வரைக்கும் வந்து இந்த நவீன யுகத்தில் அல்லது டிஜிட்டல் உலகத்தில் நாங்கள் இருக்கிற நேரத்தில் இன்று வரைக்கும் நிறைய பேரால் வந்து சொல்லப்படுற விஷயம். பல வீடுகளில் கூட சின்ன பிள்ளைகளுக்கு கூட இந்த விஷயத்தை வந்து சொல்லி வளர்ப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணக்கூடாது, அப்படி நீங்கள் செய்தீங்க அப்படின்னு சொன்னால் கண் பார்வை வந்து ஈஸியாக வந்து போயிடும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் கேட்குற முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லார்கிட்டையும் வந்து இப்போ வரைக்கும் நாங்கள் பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், சின்ன வயசில் வந்து கண்ணாடி போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு தேவைக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக நாங்கள் போட வேண்டிய சூழ்நிலை வந்து வரும். அது நாங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதனோடய நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை முறை வந்து மாற்ற வேண்டிய ஒரு தேவை வந்து இருக்குது. எனவே அது வந்து உண்மையாக இன்று வரைக்கும் பல வீடுகளில் சில பெற்றோர் எல்லாம் இந்த விஷயத்த சொல்லி வளர்ப்பாங்க தங்களுடைய பிள்ளைகளுக்கு. எனவே இதனுடைய உண்மை தன்மை அப்படின்னு சொன்னால் என்ன? பெரும்பாலான பெற்றோர்களுக்கு இருக்கிற பிரச்சனை தான் இது. சொல்லப்போனால் நான் கூட ஆண்டு 8 கண்ணாடி பாவிக்கின்றேன். பெரும்பாலான பெற்றோர்கள் நினைக்கின்றார்கள் கண்ணாடி போட்டால் தனது பிள்ளை அதிலேயே டிபெண்ட் ஆகி அதை தொடர்ச்சியாகவே பாவிக்க வேண்டி ஏற்படும் என்று யோசிக்கின்றார்கள். முதலில் நாங்கள் கண்ணாடி ஏன் பாவிக்க வேண்டும் என்பதனை பார்க்க வேண்டும். கண்ணாடி நாங்கள் கொடுப்பது அவர்களுக்கு பார்வை குறைவாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில். கண்ணாடி போடுவதனால் ஏற்படுகின்ற நன்மை, கண்ணுக்குள்ளே கண்ணாடியினால் அந்த பிம்பங்கள் தெளிவாக விழுத்தப்படுவதனால் பார்வை நல்ல தெளிவாக இருக்கும். கண்ணாடி போடாமல் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் பிள்ளைகள் அந்த மங்கலான பார்வைக்கு பழக்கப்பட்டிருப்பார்கள். மூளையும் அந்த மங்கலான பார்வைக்கு பழக்கப்பட்டிருக்கும். சில பிள்ளைகள் தமது அம்மா அப்படி ஆடைகள் அணிவார், அப்பா அப்படி நடப்பார் என்பதை கூட கவனித்து, மங்கலான பார்வை இருந்தாலும் தூரத்தில் வருகின்ற பொழுதே அவ்வாறான சில விடயங்களை கவனித்து அவர்கள் தான் வருகின்றார்கள் என்பதை அடையாளம் கண்டு கொள்வார்கள். ஆனால் கண்ணாடி பாவிக்க தொடங்கிய பின்னர் அவர்களுக்கு தெளிவான பார்வை இருப்பதனால் அவ்வாறான விடயங்களை அவர்கள் கைவிட்டு விடுவார்கள். அத்துடன் மூளையும் தெளிவான பார்வைக்கு பழக்கப்பட்டு விடும். அவ்வாறு மூளை தெளிவான பார்வைக்கு பழக்கப்பட்ட பின்னர் கண்ணாடியை கழற்றுகின்ற பொழுது அவர்களுக்கு மங்கள் தன்மை அதிகமாக இருப்பதாக உணர்வார்கள்.
ஆனால் அது உண்மையான ஒரு விடயம் அல்ல. அவர்களுக்கு பார்வை முதல் எப்படி இருந்ததோ அவ்வாறு தான் இருக்கும். ஆனால் மூளை மிக அவர்களுடைய தெளிவான பார்வைக்கு பழக்கப்பட்டபடியினால் அவர்கள் கண்ணாடியை கலற்றுகின்ற பொழுது மங்கலாக உணர்வார்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், சில பிள்ளைகள் மரத்தை பார்க்கின்ற பொழுது, மங்கலான பார்வையுடன் மரத்தை பார்க்கின்ற பொழுது அதில் தனித்தனிய இலைகள் இருப்பதை கூட அவர்கள் அறிய மாட்டார்கள். நான் கண்ணாடி போட்ட பின்னர் அது கூட மிகவும் தெளிவாக இருக்கும். அவை கண்ணாடி போடுவதனால் பார்வை பாதிப்படையும் என்று நினைப்பது மிக மிக தவறு. பார்வை பாதிப்படைவதில்லை. தெளிவான பார்வை கிடைப்பதனால் மூளை அதற்கு பழக்கப்பட்டு விடுகிறது. நீங்கள் சொல்லும்போது இன்னொரு விஷயம் வந்து ஞாபகம் வருது. சில பேர் வந்து கண்ணாடி வந்து போட்டுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வர்ற நேரத்தில் அது சில பேருக்கு ஒரு டிப்ரெஷன் மூட்டுக்குள்ளே வந்து கொண்டு போய் சேர்க்கிற ஒரு தன்மை வந்திருக்கு. சில பேர் எல்லாம் சில செய்திகளில் படித்தும் ஞாபகம் இருக்குது. சில பேர் அந்த மாதிரியான ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போனால் சூசைட் பண்ணி கொள்கிற அளவுக்கெல்லாம் சில பேர் வந்து போயிருக்காங்க. ஏன்னு சொன்னால் லைஃப் லாங்கில் இந்த விஷயத்தை தங்களால் வந்து அக்செப்ட் பண்ணி கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. அதை விட இப்போ சில வீடுகளில் நிறைய பேர் வந்து சொல்கிற விஷயம், தங்களுடைய குழந்தைகளுக்கு டிவிக்கு முன்னாடி இருந்து வந்து டிவி வந்து கிட்ட க்ளோஸ் அப்பில் போய் வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா வந்து கண் பார்வை வந்து போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இன்று வரைக்கும் இருக்குது. நிறைய வீடுகளில் இந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. உண்மையில் டிவி கிட்ட போயிருந்து நாங்கள் அந்த விஷயத்தை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கண் பார்வை வந்து இல்லாமல் போகுமா? இதுவும் இன்னொரு பிரச்சனை. நாங்கள் எங்களிடம் அவர்கள் தமது பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்து கண்ணை பரிசோதிக்கின்ற பொழுது நாங்கள் அவர்களை கண்ணாடி தேவை, அவர்களுடைய பார்வை குறைவாக இருக்கிறது, கண்ணாடி தேவை என்று சொல்கின்ற பொழுது பெரும்பாலான பெற்றோர்கள் நமக்கு சொல்வது, எனது பிள்ளை இவ்வளவு காலம் டிவி கிட்ட போயிருந்து பார்த்து இப்போ கண் பார்வை குறைஞ்சி போயிட்டு நான் எத்தனை நேரம் சொன்னேன், நான் இப்படி டிவி கிட்ட இருந்து பார்க்க வேண்டாம் என்று. ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு பார்வை குறைவாக இருந்தபடியினால்தான் அவர்கள் டிவி கிட்ட போயிருந்து பார்த்தார்களே தவிர, டிவி கிட்ட போயிருந்து பார்த்ததினால் பார்வை குறைவடையவில்லை. அது பெற்றோர்களுடைய தவறான ஒரு புரிதல். டிவி கிட்ட போயிருந்து பார்க்குறதுனால வேறு பிரச்சனைகள் வரும். உதாரணமாக கிட்ட பார்வை பாவிக்கும் பொழுது கண்ணுக்குள்ளே இருக்கிற சில தசைகள் டைட்டாக மாறுவதனால் சில வேளை தலையடி, கண்ணோ அவ்வாறான சில அறிகுறிகள் ஏற்படலாம். ஆனால் பார்வை குறைவடையாது. பார்வை ஒரு பிள்ளை டிவி கிட்ட போயிருந்து பார்க்கிறார் என்று பெற்றோர்கள் அறிந்து கொண்டால் உடனடியாகவே வைத்தியர்களை நாடி கண் பார்வையை செக் பண்ணிக்கொள்வது மிக முக்கியம். என்னென்னு சொன்னால், உண்மையில் மாறித்தான் நடக்கும். கண் பார்வை குறைவடைவதனால் டிவி கிட்ட போவார்களே தவிர, டிவி கிட்ட போனபடியால் கண் பார்வை குறைவடைவதில்லை. நிறைய பெற்றோர்களுக்கு இந்த அணுகுமுறை தெரியாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சொன்னால் அந்த மாதிரியான ஒரு நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால், சின்ன வயசுலேயே பிள்ளைகளுக்கு கண் சார்ந்த விஷயங்களில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க புரிந்து கொள்ளக்கூடியதாக வந்து இருக்கும். எனவே இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்து கொண்டு இருக்கிறவங்க கிட்ட நாங்கள் ஒரு கோரிக்கை வந்து முன்வைக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், உங்களோட வீட்டில் இருக்கிற குழந்தைகள் வந்து டிவிக்கு கிட்ட போய் அந்த டிவியை வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். சிறிய விளம்பர இடைவெளிக்கு அப்புறமாக நாங்கள் மீண்டும் சந்திப்போம். எனவே எங்களுடைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறாங்க 9 Wells கண் மருத்துவமனை. 9 Wells ஐ உங்கள் கண் பரிசோதனையை இன்றே பதிவு செய்யுங்கள். ஆதவன் தொலைக்காட்சியின் சுகவாழ்வு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறாங்க 9 Wells கண் மருத்துவமனை. கண் பார்வை சம்பந்தப்பட்ட விடயங்களில் இருக்கக்கூடிய இந்த மூட நம்பிக்கைகள் பற்றி நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். எனவே பிரேமானந்த் கண் வைத்திய நிபுணர் எங்களோடு வந்து இணைந்திருக்கிறாரு. அவர் கூட நாங்கள் நிறைய விஷயங்களை இன்னும் நாங்கள் தொடர்ச்சியாக வந்து பேச போகிறோம். பொதுவாக எல்லாருக்குள்ளேயும் வந்து இருக்கிற, இல்லை சில பேருக்குள்ளே வந்து இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த கண் வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயம் எதனால் வருது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி வந்து இருந்தாலும், ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இந்த கண் வாக்கு சில பேருக்கு வந்து இருக்கிற நேரத்தில் அது கண்களுக்கு வருங்காலத்தில் அல்லது அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் வந்து கண்களுக்கு ஒரு மிகப்பெரிய கெடுதல் வந்து இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு வந்து இருக்கு, அல்லது அது ஒரு சாதாரணமான விஷயமா வந்து நாங்கள் கடந்து போகலாமா? நமது சமூகத்தில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை இந்த வாக்கு கண், அதாவது ஸ்பின்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். வாக்கு கண் அது நோமல் என்று, அது பிரச்சனை இல்லை என்று எடுக்கிற ஒரு தன்மை ஒன்று இருக்குது. சில ஆக்கள் சொல்லுவாங்க வாக்கு கண் இருந்தால் செல்வம் கொளிக்கும் என்று, அப்படி யோசிக்கிறார்களும் இருக்கிறாங்க.
உண்மையில் நாங்கள் சாதாரணமாக யோசிச்சு பார்த்தா எங்களுக்கு 2 கண் இருக்குது. 2 கண்ணுக்குள்ளேயும் பிம்பங்கள் விழணும், அதாவது படம் விழணும். அதை மூளை தான் சேர்த்து கொள்ளும். இப்போ நான் ஒரு பொருளை பார்க்கக்குள்ள ஒரு கண் நேராக பார்க்குது, மற்ற இன்னொரு பக்கம் பார்க்குதுன்னு சொன்னால் ஒரு கண்ணுக்குள்ளே ஒரு படமும் மற்ற கண்ணுக்குள்ளே இன்னொரு படமும் விழும். அப்போ மூளையால் அதை சேர்த்து கொள்ள முடியாது. அப்போ என்ன நடக்கும், மூளை தான் எதை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அந்த படத்தை எடுத்துக்கொண்டு அல்லது ஒரு தெளிவான படத்தை எடுத்துக்கொண்டு மற்ற கண்ணினுடைய படத்தை நிறுத்தி விடும். அவ்வாறு தொடர்ச்சியாக நீண்ட காலத்துக்கு அது நடைபெறுகின்ற பொழுது அந்த கண்ணினுடைய பார்வை நிரந்தரமாக குறைவடைந்து அது அந்த பார்வை இல்லை மிகவும் குறைவான நிலைக்கு போகிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் மிக மிக அதிகம். அதை நாங்கள் அம்பிளியோபியான்னு சொல்லுவோம். அது நடைபெறுவதற்கான சாத்தியங்கள் மிக மிக அதிகம். அடுத்தது எங்களோட 2 கண்ணும் நேர பார்க்கக்குள்ள கண்ணுக்குள்ளே விழுகிற பிம்பங்கள் ஒரு மிகச்சிறிய ஒரு வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசத்தை பயன்படுத்தி தான் மூளை 3 டைமென்ஷன் முப்பரிமாணத்தை உருவாக்குது. ஆனால் ஒரு கண் ஒரு பக்கம் மற்ற கண் நேரகம் பார்த்து கொண்டிருந்தேன்னு சொன்னால் அந்த முப்பரிமாணம் 3D விஷன் இல்லாமல் போயிடும். அது 2 வயதுக்கு பிறகு எடுக்கவே இயலாது. என்றபடியாக வாக்கு கண் இருப்பது நல்லதல்ல. வாக்கு கண்ணை சரிப்படுத்துவதற்கான பல வழிகள் இருக்கின்றது. அதை வைத்தியரிடம் காட்டி அதுக்கான சரியான ஆலோசனைகளுடன் செல்கின்ற பொழுது அதை குணப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் மிக மிக அதிகம். ஆகவே வாக்கு கண் இருப்பது நல்லதல்ல. சில பேரை பொறுத்த வரைக்கும் சில வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ தந்தையார் கண்ணாடி அணிகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் பிள்ளைக்கும் அதே மாதிரியான ஒரு நிலைமை வரும் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது. நிறைய பேர் உங்களுடைய அப்பா கண்ணாடி போட்டிருக்கு, அப்போ அதனால குழந்தையும் அந்த மாதிரி சின்ன வயசுலேயே போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பல பேர் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க இந்த விஷயத்தை சொல்லுவாங்க. அது உண்மையா அல்லது மெடிக்கல் ரீதியாக அதில் என்ன விஷயம் இருக்குது? தந்தை அல்லது தாய் கண்ணாடி பாவிக்கின்ற பொழுது குழந்தைகளுக்கு அது வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. அது இல்லை என்று கூற முடியாது. அது பரம்பரையாக ஃபேமிலியல்னு சொன்னோம், பரம்பரையாக வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. ஆனால் அது கட்டாயம் வருமா என்று கேட்டால் அவ்வாறு இல்லை. அது கட்டாயம் வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. முக்கியமான விடயம் நாங்கள் இதில் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்று சொன்னால், தந்தையோ தாயோ கண்ணாடி அணிகின்ற பொழுது அல்லது எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் அல்லது சிறுவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய கண்ணினை கிரமமாக பரிசோதித்து கொள்ள வேண்டும். 1 வயது, 3 வயது, 5 வயது, 7 வயது ஆகிய வயதுகளில் கண் பார்வை சரியாக இருக்கின்றதா என்பதை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம். என்னென்னு சொன்னால் சிறுவர்கள் இப்போ அவர்களுக்கு கண் பார்வை நல்லா இருக்குதா இல்லையான்றது அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் பிறந்ததிலிருந்து அந்த மங்கலான பார்வையுடன் தான் இருப்பார்கள். அவர்கள் நினைப்பார்கள் எல்லோருமே இவ்வாறு தான் பார்க்கின்றார்கள். ஆகவே பெற்றோர்கள் தான் பிள்ளைகள் தாங்கள் பார்வை குறைவாக இருக்கின்றது என்று கூறும் வரைக்கும் வெயிட் பண்ணி கொண்டிருக்காமல் பெற்றோர்கள் தான் அவர்களை அழைத்து கொண்டு சென்று அவருடைய கண் பார்வையை செக் பண்ணி அது நார்மலாக இருக்கின்றதா என்பதனை அறிந்து கொள்ள வேண்டும். இப்போது எங்களுடைய கண்கள் சில ஒளி சார்ந்த விஷயங்களை பார்க்குற நேரத்தில் அதுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கு. இந்த அளவில் தான் நாங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அதிகூடிய ஒளிகளை இப்போ சூரியனை கூட நாங்கள் கன நேரம் உற்று பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு எங்களுடைய கண்கள் அதுக்கேற்ற மாதிரியான ஃபங்க்ஷனை செய்யாது. ஆனால் அதிகூடிய அல்லது அதிமிதமான ஒளிகளை பார்க்குற நேரத்தில் எங்களுடைய கண்கள் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் சொல்லப்படுற ஒரு வளமை காணப்படுது சமூகத்தில் இப்போ வரைக்கும் இருக்கு. அது சார்ந்த விஷயத்தில் சொல்லப்படுற உண்மை என்ன? ஒளியை பார்ப்பதுன்றது ஒவ்வொருவருக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். உதாரணமாக சிலர் குறைவான ஒளியை பார்த்தாலே கண் கூசுவது என்று சொல்லுவார்கள். சிலர் எவ்வளவு ஒளியை பார்த்தாலும் அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்டா, இது ஒரு பெயின் மாதிரி, நோ மாதிரி, வலி மாதிரி. சிலாக்கள் எறும்பு கடித்தாலே கத்துவார்கள், சிலாக்கள் கை உடைந்து இருக்கும் பொழுதும் சத்தம் போடாமல் இருப்பார்கள். ஒளியும் அதே மாதிரியான ஒரு விடயம்தான். ஆனால் சிலவற்றை நாங்கள் நேரடியாக பார்க்கக்கூடாது. உதாரணமாக சூரியனை நேரடியாக அண்ணாந்து பார்த்து கொண்டிருப்பது நல்லதல்ல. என்னென்னு சொன்னால் நமது வில்லை சூரிய ஒளியை குவிக்கும் கண்ணுக்குள்ளே. சூரிய ஒளியில் வெப்பமும் இருக்கின்றது. ஆகவே அந்த எனர்ஜியினால் அந்த சக்தியினால் நமது விழித்திரை பாதிப்படைவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகம்.
அதே மாதிரி தான் நாங்கள் சில வேளைகளுக்கு கேள்விப்படுவோம் கிரகண காலங்களில் பார்க்கக்கூடாது. அதில் சில உண்மைகள் இருக்கின்றது, இல்லை என்று இல்லை. ஆகவே நாங்கள் ஒளியினை மிதமிஞ்சிய ஒளியினை நேரடியாக பார்ப்பதை தவிர்த்து கொள்வது நல்லது. இந்த பொதுவாக வந்து இந்த கண்களில் வந்து டயபெட்டிக்ஸ் வந்து வர்றதுக்குரிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வந்து இருக்குது. அதை வந்து நாங்கள் கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறமாக எங்களுடைய கண் பார்வையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து வர்றதுக்குரிய வாய்ப்புகள் வந்து இருக்கா? இப்போ டயபெட்டிஸால் கண்ணில் நிறைய பிரச்சனைகள் வரலாம். அதில் முக்கியமானது நாங்கள் டயபெட்டிக் ரெட்டினோபதி என்று சொல்லுவோம். அந்த சந்தர்ப்பத்தில் இரத்த குழாய்கள் கண்ணுக்குள்ளே பழுதாகும், கண்ணில் உள்ள விழித்திரை, அதாவது ரெட்டினான்னு சொல்லுவோம், அது வீக்கமடையும். அதனால் சில நிரந்தர பாதிப்புகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அதில் சில நிலைகள் இருக்கின்றது. ஆரம்ப நிலைகளில் அதனை கண்டறிந்து விட்டோம் என்று சொன்னால் நாங்கள் டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுகின்ற பொழுது, அதாவது நீரிழிவு நோயினை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற பொழுது அந்த மாற்றங்கள் மீண்டும் சாதாரண நிலைக்கு திரும்புவதற்கான சாத்தியங்கள் அதிகம். ஆனால் சில நிலைகளை தாண்டிய பின்னர் நிரந்தர பாதிப்பு ஏற்படுவதனால் அந்த மாற்றங்கள் சாதாரண நிலைக்கு திரும்பாது. ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானவர்கள் நினைக்கின்றார்கள் என்னென்னு சொன்னால் சீனிவர்த்தத்தினால் கண்ணில் உள்ள வில்லை தான் பாதிப்படையும். ஆகவே கேட்ராக்ட் ஆப்ரேஷன், அதாவது கண்புரை என்று சொல்லுவோம், அந்த ஆப்ரேஷனை செய்துவிட்டால் பார்வை நோமலாக வந்துவிடும் என்று. இதை இலகுவாக சொல்கிறது என்று சொன்னால், இப்போ ஒரு கார் இருந்தால் அதில் டயர் இருக்கும், என்ஜின் இருக்கும், எல்லாம் இருக்கும். டயரை மாற்றுறது நாங்கள் எத்தனை நேரம் மாற்றிக்கொள்ளலாம். அதுதான் கேட்ராக்ட் ஆப்ரேஷன், கண்புரை அறுவை சிகிச்சைன்றது அதில் உள்ள டயரை மாற்றுற மாதிரி. ஆனால் நீரிழிவு நோய் டயபெட்டிஸால் பாதிப்படைவது என்ஜின் காரில் போன பிறகு டயரை மாற்றி கார் ஓடாது. என்னபடியாக நீரிழிவு நோயை நாங்கள் கட்டுப்படுத்துவதற்கான முக்கியமான நோக்கம் நமது விழித்திரை, அதாவது நமது கண்ணுக்கும் மூளைக்கும் இடையிலான தொடர்பினை அறுத்து விடாமல் பாதுகாப்பதற்காக. ஆகவே நீரிழிவு நோயினை மிகவும் கவனமாக கட்டுப்படுத்த வேண்டும். கண்கள் தொடர்பாக எங்களுடைய சமூகத்தில் வந்து இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை பற்றி இன்றைய சுகவாழ்வு நிகழ்ச்சியில் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். எனவே சிறிய விளம்பர இடைவெளிக்கு அப்புறமாக நாங்கள் மீண்டும் சந்திப்போம். எனவே எங்களுடைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறாங்க 9 வெல்ஸ் கண் மருத்துவமனை. 9 வெல்ஸ் ஐ உங்கள் கண் பரிசோதனையை இன்றே பதிவு செய்யுங்கள். ஆதவன் தொலைக்காட்சியின் சுகவாழ்வு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறாங்க 9 வெல்ஸ் கண் மருத்துவமனை. கண் பார்வை தொடர்பாக இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். எனவே பிரேமானந்த் கண் வைத்திய நிபுணர் எங்களோடு வந்து இணைந்திருக்கிறாரு. டாக்டர், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கேட்ராக்ட் பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அதில் சில பேருக்கு வந்து பார்வை வந்து நல்லா இருக்கும். பார்வை நல்லா இருக்கும்போது கண் சார்ந்த எந்த பிரச்சனையும் வந்து எங்களுக்குள்ளே வந்து இருக்காது அப்படின்ற ஒரு எண்ணம் சில பேருக்குள்ளே வந்து இருக்குது. ஆனால் அவங்களுக்கு இந்த வெண்புரைன்னு சொல்லப்படுகின்ற கேட்ராக்ட் பிரச்சனை வந்து சில பேருக்கு வந்து இருக்கக்கூடிய வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. எனவே இந்த வித்தியாசத்தை வந்து அவங்க எப்படி உணர்ந்து கொள்ளலாம்? உண்மையில் கண்ணில் ஏற்படுகின்ற பல நோய்கள் ஆரம்ப நிலைகளிலே கண் பார்வையில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வராது. உதாரணமாக நீங்கள் கூறிய போன்று வெண்புரையாக இருக்கட்டும், அதாவது கட்ராக்டாக இருக்கட்டும், அல்ல நீரிழிவு நோயினால் கண்ணில் ஏற்படுகின்ற மாற்றங்களாக இருக்கட்டும், அல்லது குளோக்கோமா என்று சில வழியில் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சில அகலத கண்ணில் ஏற்படுகின்ற ப்ரெஷர் என்று சொல்லுவார்கள். அவ்வாறான நோய் நிலைகள் வருகின்ற பொழுது அதில் ஆரம்ப நிலைகளில் எந்த ஒரு மாற்றமும் பார்வையில் இருப்பதில்லை. அதுபோன்றுதான் வெண்புரையும். வெண்புரை நோயாளி, அதாவது வெண்புரை இருக்கின்ற ஒருவர் வைத்தியரிடம் சென்று அவர் கண்ணை பரிசோதித்தாலே அன்றி அவருக்கு வெண்புரை இருப்பது ஆரம்ப நிலைகளில் தெரிவதில்லை. வெண்புரையை நாங்கள் பரிசோதிக்கின்ற பொழுது அதில் சில நிலைகள் இருக்கின்றது, ஸ்டேஜஸ் இருக்கின்றது. ஸ்டேஜ் 1 நிலையிலிருந்து ஸ்டேஜ் 5 வரைக்கும் இருக்கின்றது. அப்போ பெரும்பாலானோருக்கு வெண்புரை ஏற்படுகின்ற பொழுது பார்வை அதாவது கட்ராக்ட் ஏற்படுகின்ற பொழுது பார்வை மங்களடைந்து கொண்டு செல்லும். ஆனால் சிலருக்கு வெண்புரை ஏற்படுகின்ற பொழுது பார்வை முதல் இருந்த விட நன்றாக இருக்கும். அதை நாங்கள் செகண்ட் விஷன் என்று சொல்லுவோம். சிலருக்கு பார்வை நன்றாக உருவாகி கொண்டு இருக்கும். அவ்வாறானவர்கள் நினைப்பார்கள் தங்களுக்கு வெண்புரை இல்லை என்று.
நாங்கள் வன்புரைக்கான சிகிச்சைக்கு செல்கின்ற பொழுது, அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் செய்யணும் அல்லது சத்திர சிகிச்சைக்கு செல்லணும் என்ற முடிவுக்கு வருகின்ற பொழுது, நாங்கள் பார்வையை மட்டும் கருத்தில் கொள்வதில்லை. அதாவது பார்வை நல்லா இருக்குது, என்னபடியாக ஆப்ரேஷனுக்கு போக தேவையில்லை என்று முடிவுக்கு வருவதில்லை. நாங்கள் அந்த ஸ்டேஜையும் பார்ப்போம். ஏனென்று சொன்னால், அந்த ஸ்டேஜ், அதாவது அந்த நிலை, கட்ராக்டினுடைய நிலை கூட கூட கட்ராக்டினுடைய கடினத்தன்மை, அதாவது வெண்புரையினுடைய கடினத்தன்மை அதிகரித்து கொண்டு செல்லும். அதாவது கல் மாதிரி மாறிக்கொண்டு போகும். அவ்வாறு மாறுகின்ற பொழுது சத்திர சிகிச்சைக்கு செல்லும் பொழுது பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகம். பெரும்பாலும் ஏற்படாது. ஆனால் நார்மல் ஒரு கட்ராக்டை வெண்புரையை செய்கிறதுக்கும் கடினமாகிய பின்பு செய்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகம். ஆகவே நாங்கள் கண்ணை பரிசோதித்து பார்வை நல்லா இருக்கா இல்லையான்றதை விட்டுட்டு நாங்கள் ஒவ்வொரு வருடமும் கண்ணை பரிசோதித்து வெண்புரை இருக்கின்றதா என்று பார்த்த பின்னர் அதுக்குரிய சிகிச்சைகளுக்கு செல்வது தான் நல்லது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இன்னொரு விஷயம் எங்களுடைய வீடுகளில் இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் நிறைய வந்திருக்கு. அதாவது கேரட் சாப்பிட்டு அது கண்களுக்கு நல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டமின் ஏ அதில் இருக்குது. குழந்தைகள் வளரும்போது அம்மாமார்கள் வீட்டில் அதிகப்படியாக இந்த கேரட்டை கொடுத்து வளர்க்கறதுக்குரிய வாய்ப்புகள் நிறைய வந்திருக்கு. உண்மையிலேயே சில வேளை நாங்கள் இதுக்கு நீங்கள் சொல்ல போகிற பதிலிருந்து என்ன விஷயத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரியலை. உண்மையிலே கேரட் சாப்பிட்டா அது கண்களுக்கு நல்லமா? அதில் என்ன விஷயம் இருக்குது? கேரட்டில் நாங்கள் சாதாரணமாக பொதுவாக பார்த்தா விட்டமின் ஏ இருக்குது. கண்ணில் விட்டமின் ஏ சில தேவைகளுக்காக இருக்கின்றது. கண்ணில் ஏற்படுகின்ற சில ரசாயனமாக பார்க்கும் பொழுது கண்ணில் ஏற்படுகின்ற சில ரசாயன மாற்றங்களுக்கும் கண் மேற்பரப்பினை பாதுகாப்பாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் விட்டமின் ஏ தேவைப்படும். ஆனால் விட்டமின் ஏ அதாவது கேரட்டை சாப்பிடுவதனால் பார்வை நன்றாக வருமான்னு கேட்டால் அதுக்குரிய பதில் இல்லை. கேரட்டை சாப்பிடுவதனால் பார்வை நன்றாக வராது. அதோடு இலங்கையை பொறுத்த வரைக்கும் விட்டமின் ஏ குறைபாடு ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் மிக மிக அரிது. என்னென்னு சொன்னால், எங்களோட அந்த சிறுவர்களுக்கு கொடுக்குற தடுப்பூசிகள், இம்யூனைசேஷன் சொல்லுவோம், அந்த அதிலேயே விட்டமின் ஏ இருக்கின்றது. அதை கிரமமாக அவர்கள் கொடுத்து கொண்டு வருவார்கள். அடுத்தது, எமது நாட்டில் மரக்கறிகள் பழங்கள் மிகையாக இருக்கின்றபடியினால் விட்டமின் ஏ குறைபாடு ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் குறைவு. அதோட விட்டமின் ஏ குறைபாட்டால் பார்வை குறைவடைகின்றது என்பதும் ஒரு பிழையான எண்ணம். பார்வை குறைவடைவதற்கு, சிறுவர்களில் பார்வை குறைவடைவதற்கு முக்கியமான காரணம் அவருடைய கண்ணில் உள்ள வில்லை, லென்ஸ், அல்லது அந்த கருவிழியினுடைய பவர், அதாவது அதோட சக்தி, அதாவது பவர் கூடுதலாக இருக்கலாம், தேவைக்கு அதிகமாக இருக்கலாம், அல்லது தேவையான அளவை விட குறைவாக இருக்கலாம். அதனால்தான் பார்வை குறைவடைகின்றதே தவிர விட்டமின் ஏ, அதாவது கேரட் சாப்பிடாவிட்டதால் பார்வை குறைவடைகின்றது என்பது அவ்வாறு இல்லை. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காலகாலமாக இந்த விஷயம் சொல்லப்படுது. ஆனால் அப்படி சொல்லப்பட்டாலும் கூட விட்டமின் ஏ இருக்கிற கேரட் சாப்பிட்றதால அது வேறு விஷயத்துக்கு யூஸ் ஆகுமே தவிர கண் பார்வை நன்றாக வரும் என்றதுக்காக அதை சாப்பிட்றது இல்லைன்றது பிரயோசனம் இல்லை. ஓகே, அதுக்காக நீங்கள் சாப்பிடாம விட்டுறாதீங்க. மரக்கறிகள் சாப்பிடுவது என்பது பொதுவாக உடலுக்கு நன்மை தரும். கேரட் சாப்பிட வேண்டாம் என்றும் இல்லை. சாதாரணமாக நாங்கள் மரக்கறிகளை உட்கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு பிள்ளைக்கு பார்வை குறைவாக இருக்கின்றது, உங்கள் பிள்ளைக்கு கண்ணாடி போட வேண்டும் என்ற அறிவுரையை நாங்கள் சொல்கின்ற பொழுது அது கேரட் சாப்பிட்டால் நல்லா வருமாண்டு கேட்கிறது அது பிழையான ஒரு எண்ணம் என்பதை தான் நான் கூற தலைப்படுகிறேன். பார்வை குறைவாக இருக்கின்றது, கண்ணாடி போட வேண்டும் என்ற நிலை வருகின்ற பொழுது கண்ணாடி போடுவது தான் மிகவும் நல்லது. அவ்வாறு கேரட் சாப்பிட்டால் கண் பார்வை நல்லா வரும் என்று சொன்னால் நாங்களே அதை கூறிவிடுவோம். இப்போ இந்த மாதிரியான ஒரு, அதாவது மூட நம்பிக்கைகள், கண் சார்ந்த விஷயங்களில், கண் பார்வை சார்ந்த விஷயங்களில் இருக்கிற பல மூட நம்பிக்கைகளிலிருந்து நாங்கள் வெளியில் வரணும் அல்லது அதிலிருந்து நாங்கள் விடுபடணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வோம்? உண்மையில் இதற்கான ஒரே வழி நமது கண் சம்பந்தமான அறிவினை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொள்வது தான். என்னென்னு சொன்னால், நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு மொபைல் ஃபோனை பற்றி தெரியும்.
காரை பற்றி தெரியும், கம்ப்யூட்டரை பற்றி தெரியும். ஆனால் எமது உடலில் உள்ள அங்கங்களை பற்றி எமக்கு பெரிதாக அது சம்பந்தமான அறிவு எம்மிடம் பெரிதாக இல்லை. ஆகவே எமது சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக கண் பற்றிய அறிவினை வளர்த்து கொள்வதே இவ்வாறான மூட நம்பிக்கைகளிலிருந்து வெளியில் வருவதற்கான ஒரே ஒரு வழி. ஓகே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய சுகவாழ்வு நிகழ்ச்சியில் கண் பார்வை சம்பந்தப்பட்ட விடயங்களில் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் பற்றியதான விடயங்களை நாங்கள் கலந்துரையாடி இருந்தோம். எனவே துறை சார்ந்த நிபுணரை நாங்கள் அழைத்து வந்து அவர் கூட நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிந்து கொண்டோம். பல விஷயங்கள் நிறைய பேருக்கு வந்து புதிதாக வந்து இருக்குது. இதுவரை காலமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தது, உங்களுடைய பெற்றோர்கள் மூலமாக நீங்கள் கேட்டு வளர்ந்த விஷயங்கள், கண் பார்வை தொடர்பிலான இருந்த பல மூட நம்பிக்கைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு பதில் வந்து கிடைக்கக்கூடிய மாதிரி இந்த நிகழ்ச்சி இன்ற நாளில் உங்களுக்கு அமைந்திருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்குள்ள வந்து காணப்படுகிறது. எனவே கண் பார்வை தொடர்பிலான மூட நம்பிக்கைகள் பற்றியதான பல விஷயங்களை இன்றைய நாளில் எங்களுடைய நிகழ்ச்சியில் தெளிவுபடுத்திய டாக்டர் பிரேம் ஆனந்த் அவர்களுக்கு எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் வந்து பகிர்ந்து கொள்கிறோம். ரொம்ப நன்றி டாக்டர், எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு. நன்றி டாக்டர். எனவே இன்று நாளை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறாங்க 9 வெல்ஸ் கண் மருத்துவமனை. உயர்தரமான கண் சிகிச்சைகள் இங்கு வந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிகூடிய தொழில்நுட்பங்கள் ஒவ்வொரு சிகிச்சைகளுக்கும் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை விட ரொம்ப முக்கியமாக நிபுணத்துவம் வாய்ந்த மருத்துவர்கள் வந்து காணப்படுறாங்க. உங்களுக்கு கண் சார்ந்த ஏதாவது அதிகமான பிரச்சனைகள் வந்து ஏற்படுகின்ற நேரத்தில் அதனை சரியான முறையில் வந்து சிகிச்சைகளை வந்து வழங்கிக் கொள்வதற்கு இங்கே நிபுணத்துவம் வாய்ந்த வைத்தியர்கள் அதிகமாக வந்து காணப்படுறாங்க. அதை விட ஒரு கண் சிகிச்சை தொடர்பான பல விஷயங்களை வந்து நீங்கள் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமாக எல்லாருக்குமே வந்து தேவைப்படுற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் பராமரிப்பு. அந்த சிகிச்சைக்கு அப்புறமாக உங்களுக்கு வழங்கப்படுகின்ற பராமரிப்புகள் சரியான முறையில் இங்கே வந்து கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை விட அனைத்து வயதினருக்கும் கண் பார்வையை பாதுகாப்பதில் உயர்தரமான ஒரு நம்பிக்கையை வந்து இவங்க வந்து வழங்கி கொண்டிருக்கிறாங்க. எனவே அவங்க தான் இன்ற நாளை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறாங்க 9 வெல்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய நாளில் எங்களுடைய சுகவாழ்வு நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறாங்க என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம்.